கோனேரிப்பள்ளி பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட ஒரு வீட்டு மனை நகர ஊரமைப்பு துறையின் மூலமாக கிருஷ்ணகிரி மாவட்ட நகர ஊரமைப்பு அலுவலர் மாவட்ட வரைபடம் 6/2022 21 ஏக்கரா சம்பந்தப்பட்ட இடத்துல 225 மனைகளாக பிரிக்கப்பட்டு அந்த மனைகள் பிரிக்கப்பட்டது இருக்கக்கூடிய இடம் இம்பீரியல் கிரானைட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற இடத்துல தனிப்பட்ட முறையில் வீட்டு மனைகள் பிரிக்கப்பட்டு அதில் சமீபத்தில் கோல்டன் வெஜிடபிள் மார்க்கெட் என்ற வகையில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் 21 திறப்பு விழா செய்கிறார்கள். அந்த வீட்டுமனை பட்டா பிரிவு வீட்டு மனைகளுக்காக கட்டப்பட்டதா அல்லது வணிக வளாகமாக பண்ணுவதற்காக செய்யப்பட்டதா என்ற முறையில் கோனேரிப்பள்ளி பஞ்சாயத்தினுடைய தலைவர் இதற்கான அனுமதியெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அனுமதி கொடுக்கப்பட்டது மார்க்கெட் என்ற முறையில் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கிளாசிஃபிகேஷன் மாற்றினாங்களா, வீட்டு மனையிலிருந்து கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்ததா, அது இண்டஸ்ட்ரீஸ்க்காக வாங்கின இடத்துல எப்படி வீட்டு மனைகள் செய்யப்பட்டன, இவற்றையெல்லாம் மறைத்து இன்றைக்கு அந்த இடத்துல மார்க்கெட் என்ற முறையில் கடைகள் கட்டி திறப்பு விழா செய்து அதையும் அரசு அதிகாரிகளும் மந்திரி அவர்களும் கலந்து கொண்டு ஒரு தனிப்பட்ட விவசாயிகள் செய்வதாக மந்திரி அவர்களுக்கு தவறான தகவல் மூலமாக அவர் அதை திறப்பு விழா செய்துவிட்டு செல்கிறார்கள். இதை பற்றி டெப்டி டைரக்டர் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஒசூருக்கு இது எப்படி முறையில் செயல்பட்டது, யார் இதற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்று அனுப்பப்பட்ட தகவல் இன்னும் எனக்கு பதில் அனுப்பவில்லை. பிறகு 30/11/23 வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கு இதில் குறைகள் எல்லாம் யார் அனுமதித்தார்கள், எப்படி அனுமதிக்கப்பட்டது, அந்த வரைபடத்தில் கொடுக்கப்பட்ட பொது இடங்களெல்லாம் அரசாங்கத்துக்கு நம் உள்ளாட்சிக்கு ஒப்படைப்பு செய்தார்களா என்று கேட்டதற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் 4/12 ஒரு கடிதத்தை மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு அனுப்பி இந்த தகவல்கள் எல்லாம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கேட்கிறார், உடனடியாக பதில் கொடுக்கவும் என்று ஒரு தகவல் கொடுக்கிறார்கள். இந்த அளவிலே அரசு அதிகாரிகள் செயல்படக்கூடிய தவறுகளை எல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு தான் கெட்ட பெயர் வருகிறது. ஆகவே இந்த அரசு நிர்வாகம் அதை செயல்படுத்த இந்த குறைகளெல்லாம் களைந்து நல்ல முறையில் கவனமாக செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன்.